இந்த வீடியோவில் நம்ம ரப்பர் பேண்ட் மூலமாக போகக்கூடிய கார், அப்புறமா எலக்ட்ரிக் பஸ்ஸர் வயர் கேம் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இது மாதிரி ஒரு கார்ட்போர்டை ரெக்டாங்கிள் ஷேப்பில் வெட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 தர்மோகோல் பீசஸை 10 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 தர்மோகோலையுமே கார்ட்போர்டோட எண்டில் நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அயர்ன் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை நான் 1 மீட்டர் லென்த்துக்கு வெட்டியிருக்கேன். அந்த 1 மீட்டர் லென்த்து ஒயரை நல்லா டிஃப்ரெண்ட் சைஸில் அழகாக மடக்கி வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி வேணால் நீங்கள் மடக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. இப்போ நான் இந்த மாதிரி மடக்கி வச்சுருக்கேன். ஸோ அதோட எண்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் மொத்தமாக மடக்கினதோட லென்த்து கரெக்டாக இந்த டக்கியோட லென்த்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேட்ரி, அப்புறமா ஒரு பஸ்ஸர், ரெண்டுத்தையும் நான் ஊற்றிட்டேன். இப்போ இந்த பஸ்ஸரோட ஒரு ஒயரை இந்த பேட்டரியோட ஒரு ஒயரோட கனெக்ட் பண்ணிடுவேன். இப்போ இந்த இன்னொரு ஒயரை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த ரெட் கலர் ஒயரோட இந்த ரெட் ஒயரை நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ரெட் ஒயரை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இரும்பு கம்பி மடக்கினதோட ஒரு எண்டில் இதை நல்லா முறுக்கி வைக்கணும். நான் இப்போ சால்விங் பண்ணிட்டு போகிறேன். அப்போ அது பிஞ்சே வராது. சால்விங் பண்ணாமலாம் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சால்விங் ஸ்டாண்ட் இதை நான் தான் செஞ்சேன். இது எப்படி செஞ்சேன்னு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நல்லா லென்த்தான ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. அதை பேட்டரியோட இன்னொரு ஒயரோட ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஒயர் இன்னும் டச் ஆகும்போது உங்களுக்கு சத்தம் வருது தெரியும். இப்போ நான் 5 சென்டிமீட்டர் லென்த்துக்கு இரும்பு கம்பி எடுத்துருக்கேன். அதை கொஸ்டின் மார்க் ஷேப்பில் நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதை நெக்ஸ்ட்டு ஒரு வேஸ்ட் பெண்ணில் ரீஃபில் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஒயரை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கம்பியையும் அந்த ப்ளூ கலர் ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ சால்டரிங் பண்ணிடுறேன். நீங்கள் சால்டரிங் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் அதை சாதாரணமாக நெருக்கி விட்டாலே போதும். இப்போ இந்த கம்பியை மிட் ஏரியாவில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ செலோ டேப்பை நம்ம மடக்கி வச்ச கம்பியில் 2 எண்டுலேயும் நல்லா செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி 2 எண்டுலேயுமே ஒட்டிடுங்க. இப்போ நம்ம இந்த கம்பியை தட்டையில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பெண்ணில் மாட்டி வச்ச கம்பியை அந்த ஒயரில் இன்சர்ட் பண்ணி அதோட ஓப்பனிங் டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கேம் நீங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்டாக செய்யலாம். ஃபேமிலி பார்ட்டி, கெட் டுகெதர் அந்த மாதிரி டைமில் இதை நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு விளையாடலாம். ஸோ இது கான்சன்ட்ரேஷன் பவரை கூட இன்க்ரீஸ் பண்ணும். இது செய்யறது ரொம்பவே சிம்பிள். நெக்ஸ்ட்டு நான் ஒரு வாட்டர் பாட்டிலில் இதை மாதிரி 4 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீல்ஸ் அட்டாச் பண்ண இந்த 4 ஹோல்ஸுமே ஈக்குவலாக பேரலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி இரும்பு கம்பியில் நடுவில் ஒரு ரப்பர் பேண்டால் நாட் போட்டுக்கோங்க. அந்த ரப்பர் பேண்டை இந்த ஓட்டையில் இன்சர்ட் பண்ணி பாட்டிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சிசர் மூலமாக அந்த ரப்பர் பேண்டை வெளில எடுத்து இன்னொரு கையால் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மூடியை மூடிடுங்க. இந்த ரப்பர் பேண்ட் சென்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த கம்பியில். நெக்ஸ்ட் நம்ம வீல் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இந்த வீல்ஸ் இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம
தென்னங்குச்சியில் வந்து பாட்டில் கேப்பை வந்து நம்ம அட்டாச் பண்ணி வீலாக யூஸ் பண்ணோம். எக்ஸ்ட்ரா இருக்க ரப்பர் பேண்டை வந்து அந்த பாட்டில் கேப்பில் மாட்டி வச்சுருந்தோம். நம்ம கார் இப்போ ரெடி.